வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பேஸில் பூண்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ வர்றது எல்லாமே நியூ அரைவல் தான். பழைய பூண்டு அந்தளவுக்கு சரியில்லை, எல்லாமே போட்டால் இருக்குது, அதனால் யாரும் எடுக்கிறதில்ல. சிப்பா ரோடு ப்ளஸ் கோட்டாலி அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே மத்திய பேஸில் அது மாதிரி தான் இருக்குது. ஜாவ்ரா, நீமிச்சு, மன்சூர் இந்த லைன் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்னா 90% காய்ச்சல் தான் இப்போதைக்கு. இன்னொரு 10லேருந்து 15 நாள் வந்து 90% காய்ச்சல் தான் வரும். நல்லா காய்ச்சல் வரணும்னா மார்ச் மாதம் மேலே ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுனா அந்த டைமில் தான் எடுத்து வைக்கிறோம். இந்த வருஷம் ஸ்டாக் எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் 5க்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள், எல்லோரும் ஸ்டாக் எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் அந்த டைமில் விற்றிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டபுளாக கிடைக்கும். ஸோ அது வரலையும் பார்த்திங்கன்னா உங்களால் வீட்டில் வச்சு சேஃபாக பார்த்துக்க முடியுங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து பண்ணுங்கள். இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபாலேருந்து நாட்டு சரக்கு வந்து 95, 90 வரையும் போய்ட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிடில் குவாலிட்டி, அதாவது ஒரு 60 ரூபா 70 ரூபா எடுத்திங்கன்னா 2A 3A கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல 4A அந்த 5A அது மாதிரினா ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி எடுக்கணும். பாமும் அதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வந்து நாட்டு பூண்டோட ரேட்டு. ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 50 ரூபாவில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி சொல்கிறேன். அது கச்சடெல்லாம் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 50 ரூபாலேருந்து 110 ரூபாலையும் போய்ட்டுருக்கு இன்றைக்கி. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டினா ஒரு 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா 105 அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு டாப்பில் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஊட்டி தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நாடு வந்து இன்னொரு மார்ச் மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதிகமாக பண்ண மாட்டாங்க. வண்டி வியாபாரிங்க தான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நாடெல்லாம். ஊட்டியும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து தனியாக எடுத்து ஸ்டாக் வைக்கிறவங்களாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாக் எடுக்கணுன்னா உங்களுக்கு மார்ச்சில் தான் அந்த காய்ச்சல் கிடைக்கும். காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும் காய்ச்சலெல்லாம். நீங்கள் அந்த டைமில் எடுத்து பண்ணுறதுனால நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சு டபுளாக ஆகும்போது ஒரு செப்டம்பர், அக்டோபரில் சேல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடுத்து டிசம்பர் வரைக்கும் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மார்ச்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சொத்த விழும் கிளைமேட்டுக்கு அது மாதிரி. ஏன்னா எம்பி கிளைமேட் வேறு, நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட் வேறு. இங்கே வந்து எப்படின்னா வெயில் காலத்துலேருந்து ஹீட்டு காற்று அடிக்கும். நைட்லேயும் ஹீட்டு காற்று தான், பகலில் ஹீட்டு காற்று தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட் அப்படி கிடையாது. பகலில் வெயில் காஞ்சலாம், நைட்டில் குளிர் காற்று அடிக்கிறதுனால அந்த பொருளோட தரம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் டைம் கொஞ்சம் கம்மியாகுது. இது அதே மாதிரி இது வெங்காயத்துலேயும் அதே மாதிரி தான். மகாராஷ்டிராவில் வந்து அவங்க பெரிய ப்ரிசர்வேஷன்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மாத கணக்கில் வச்சுன்னு இருக்க முடியும். அவங்க எப்படின்னா காற்றும் பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் நாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நாப்பிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு திறந்த வழியில் ஒரு ஷெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த காற்றுக்கே பார்த்திங்கன்னா ஆறிட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பகலில் வந்து வெயில், அதே மாதிரி நைட்டில் ஈரக்காற்று அடிக்கும்போது வெங்காயத்தோட தன்மை வந்து அப்படியே மாறும். அதனால் நம்ம அதிகமாகலாம் ஸ்டாக்கு இது வைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் வச்சோன்னா ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்து வெங்காயத்தில் பூண்டெல்லாம் ஸ்டாக்கு பூண்டு வைக்கலாம், வெங்காயத்தில் வைக்க முடியாது. இன்னும் அதே மாதிரி ஸ்பைஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. குஜராத்து, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு எண்டுலேருந்து பிப்ரவரி எண்டுலேருந்து மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 10-15 நாள் தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ எடுத்து வைக்கிறவங்களுக்கு எடுத்து வச்சுங்க. 10-15 நாளுக்கு அதுக்கப்புறம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேட்டில் சீரகம், தனியா, வெந்தயம், சோம்பு, கடுகு இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் சேல் பண்ணுறதுனால சேல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ரேட்டில் இருக்கும், ஒரு 10-15 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கேயே ரேட் ஏறிடும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்குறோம். இப்போ மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரான்ச்சைஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். பூண்டு, ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவோம். பூண்டு வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக பண்ணுவோம். உதிரி பூண்டு பண்ணி அதுக்கப்புறம் ஹோட்டல் சப்ளை கொடுக்குறது, சின்ன சின்ன வியாபாரிங்களுக்கு சப்ளை கொடுக்குறது, இந்த மாதிரி டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி புளியும் இந்த மாதத்துலேருந்து ஆட் ஆகும். போன வருஷம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எண்ட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பண்ண முடியல. இந்த வருஷம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டடி பண்ணிட்டோம். புளியும் அதில் ஆட் ஆகும். எங்கெங்கே ஆர்டர் இருக்கோ அவங்களுக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் அவங்களுக்கே கொடுப்போம். அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு 25-30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்டரு ப்ளஸ் நம்மளுக்கு வர ஆர்டரு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000-1500 சம்பாதிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் கிடைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம்.
அதுக்கு எதுனா டீட்டெயில் வேணாலும் கீழே இருக்க ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து சில டைமில் தான் எடுக்கிறோம் அந்த நம்பருக்கு 7904806669 ஃபோன் பண்ணிங்கன்னா கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே செட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ட்ரைனிங்னால உங்களுக்கு வந்து இடத்துக்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து கொடுத்து ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நன்றி, வணக்கம்.